நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவும் தாழ்த்திடவாயர் சிறுமியரோமுக்கு அறை பறை மாயன் மணி வண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலேழப்படுவான் வாயால் முன்னும் முன்னும் மாற்றதையும் நேய நிலை கதவம் நீக்கலோரும் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாயகனாய் நின்ன என்கிற 16வது பாசுரத்திலே கண்ணபிரானுடைய திருமாளிகையை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள், அந்த திருமாளிகைக்கு பாதுகாவலாக நிற்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் என் இருவர்களிடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு கண்ணபிரானை அடைய இருக்கிறார்கள். இந்த பாசுரம் அந்த கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களிடத்திலே அனுமதியை பெறக்கூடிய பாசுரம். அந்த கோயில் காப்பானை அழைக்கும் பொழுது ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லி அழைத்தார்கள். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. எம்பெருமான் தான் உலகத்துக்கெல்லாம் நாயகன். நாயகன் முழுவேழுலகுக்கும் நாதன் வேதமயன் என்ன ஆழ்வார் பாடுகிறார். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த அவதாரத்திலே நந்தகோபன் என்று ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பிள்ளையாக வளர்கிறானே கண்ணபிரான். அப்போ இப்போ நாயகத்துவம் யாரிடத்திலே வந்துவிட்டது என்னால் அது நந்தகோபனிடத்திலே வந்துவிட்டது. நாயகனாய் நின்ன நந்தகோபன், நாயகன் கண்ணன். ஆனால் இப்பொழுது நாயகனாய் இருப்பவன் யார் என்னால் நந்தகோபன். நாயகனாய் நின்ன நந்தகோபன் அவனுடைய கோயில் காப்பானே. ஏன்னா அவனுடைய கோயில் காப்பான் என்ன இப்படி கூட அர்த்தம் வச்சுக்கலாம். நந்தகோபன் சொல்லிட்டு அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பான் இருக்கிறானே அவனைத்தான் நாயகன் என்று சொன்னார்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று இப்படியும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே இந்த கோயில் காப்பானுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ரொம்ப புகழ்ந்து பேசிவிட்டார்களே என்ன அவர்களை உள்ளே அனுப்பினால் அடுத்த கட்டிலே வாயில் காப்பான் என்று ஒருத்தன் இருக்கிறான். அவனிடத்தில் அனுமதியை பெற வேண்டும். அவனை என்ன பாடினார்கள்? கொடித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே. இந்த கண்ணபிரானுடைய திருமாளிகையிலே பெரிய கொடிகள்லாம் கட்டி வைத்திருக்கிறார். அதாவது தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் வார்த்தா தண்ணீர் பந்தல் கொடி போலே என்ன ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். நம்ம காட்டில் ரொம்ப தாகமாக ஒருத்தன் போயிட்டு இருக்கான், எங்கேயுமே ஜலம் கிடைக்கல. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கொடி தெரிகிறது. அந்த கொடினா அந்த காலத்தில் தண்ணீர் பந்தல் இருக்கிற இடத்துல கொடி கட்டி வைப்பார்கள். அதோ அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் இருக்கிறதுன்னு அவன் பார்த்துட்டான்னா பார்த்ததுலேயே அவனுக்கு பாதி தாகம் அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் தீர்த்தத்தை பருக வேண்டியதுதான். அப்படி கொடித்தோன்னும் நாங்கள்லாம் கண்ணனை பிரிந்து பெரிய தாகத்திலே வருத்தத்திலே வருகிறோம். அந்த கொடியை பார்த்ததுமே எங்களுக்கு சந்தோஷம். அந்த கொடித்தோன்னும் தோரண வாயில் அதை நீ காத்து கொண்டிருப்பவனே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். கண்ணபிரானுடைய திருமாளிகை கதவை எங்களுக்காக திறந்து விட வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், அது யாருமா நீங்கள்? நம்ம ராத்திரி கும்பலா வந்து மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று உரிமையோடு சொல்கிறீர்கள். என்ன நினைத்தீர்கள்? எல்லாம் இங்கே அப்படியெல்லாம் நினைத்த நேரத்திலே கண்ணனை எல்லாம் பார்த்து விட முடியாது. இது திருவாய்ப்பாடி, இதுன்னு அயோத்தின்னு நினைத்தீர்களா? திருவாய்ப்பாடியிலே யாருக்கு கண்ணனுக்கு யாராலே எந்த சமயத்திலே என்ன ஆபத்து வரும் என்று நாங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறோம். திடீர்னு நீங்கள் கதவை தரன்னு சொன்னால், நடுராத்திரியிலே சொன்னால் அப்படியெல்லாம் திறக்க முடியாது என்ன அவன் பதில் சொன்னான். உடனே இவர்கள் இந்த கோபிமார்கள் என்ன சொன்னார்கள் அவனிடத்தில் என்னால், இது எங்களுக்கும் தெரியும், கண்ணனுக்கு நிறைய ஆபத்து இருக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள்லாம் பெண்களாயித்தேன், பெண்களாலே கண்ணனுக்கு என்ன ஆபத்து விளைவித்து விட முடியும் என்று சொன்னார்கள். அதற்கு அவன் பதில் சொன்னான், எத்தனை அரக்கிகள் பெண்ணார் வந்தார்கள், தாடகைன்னு ஒருத்தி வந்தா, சூர்பனகைன்னு ஒருத்தி வந்தா. அதனால் பெண் என்பதனாலே ஆபத்து இல்லைன்னு நான் முடிவு பண்ண முடியாது. பெண்ணாக இருந்தாலும் நான் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த வாயில் காப்பார். அதற்கு இவர்கள் பதில் சொன்னார்கள், பெண்கள் என்னால் அரக்கிகள் எங்களுக்கும் தெரியும், அரக்கிகளிலே பெண்களிலும் வந்தார்கள் என்று தெரியும்.
ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆயர்கள். நாங்கள் ஆய்குலத்திலே பிறந்தவர்கள். எங்களால் என்ன ஆபத்து விளைவித்து விட முடியும் என்று கேட்டார்கள். ஐயோ, தெரியாதா உங்களுக்கு? பூதனைன்னு ஒருத்தி வந்தா, அவள் யசோதையாகவே வேஷம் போட்டு வந்தா. அதனால ஆய்குலத்து பெண்கள் என்பதனாலே அப்படியெல்லாம் அனுமதித்து விட முடியாது என்று சொன்னான். சரிம்பா, அது யசோதையாக வந்தாள்னா அவள் ரொம்ப பெரியவள். ஆனால் நாங்கள் ஆயர் சிறுமியரோம், ரொம்ப நாங்கள் சிறுமியர்கள் ஆயிட்டு எங்களால் கண்ணனுக்கு என்ன ஆபத்து விளைவித்து விட முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் பதில் சொன்னான், சிறுமியர்கள் என்பதனாலேயும் நான் நம்ப முடியாது. என்னால் கண்ணுக்குட்டி வேஷத்திலேயே ஒரு அசுரன் வந்து விட்டான், வத்சாசுரன் என்று. குழந்தை கண்ணுக்குட்டியாக வந்து கண்ணனை முடித்து விட வேண்டும் என்று அப்படியும் ஒருத்தன் வந்து விட்டான். அதனால் சிறுமியர்கள் என்பதனாலேயும் நான் அனுமதிக்க மாட்டேன். உடனே இவர்கள் சொன்னார்கள், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேத்தி வந்த கண்ணன் எங்களை பார்க்கறதுக்கு கண்ணன் வந்திருந்தான். அப்போ அவன் எங்களுடைய காலடியிலே விழுந்து கிடந்தான், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய தலையில் எழுத்து நாங்கள் உன்னுடைய காலிலே விழுந்து கிடக்கிறோம். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், நேற்று அவன் சொன்னான் என்று சொன்னார்கள். என்ன அரைப்பறை? இந்த பறை தானே வேணும், அது பொழுது விடிந்த பிற்பாடு நன்னா வந்து வாங்கிக்கோங்களே, யார் வேண்டான்னா அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பாவ சுத்தியை சோதித்தான். என்ன பாவத்தோடு வந்திருக்கிறார்கள்? தூயோமாய் வந்தோம், ரொம்ப தூய்மையோடு வந்தோம். ஊராருக்காக நாங்கள் பறை என்று கேட்டோமே தவிர நாங்கள் தூய்மையாக கண்ணபிரானையே வேண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னாலும். சரி, எப்படி வந்தாலும் பொழுது விடிந்த பிற்பாடு நான் ஒரு 7 மணிக்கு மேலே வாருங்கள் என்று சொன்னானவன். அதற்கு இவர்கள் பதில் சொன்னார்கள், துயிலெழப்பாடுவான் வந்தோம். எப்போ வேணா எம்பெருமானை செவிக்கலாம், ஆனால் அந்த அதிகாலையிலே சுப்பிரபாதம் பாடி அந்த விஸ்வரூப சேவையை செவிக்கக்கூடிய அழகு இருக்கிறதே, அதற்கு மேல் ஒரு அழகு கிடையாது. அதை பார்க்க வேண்டும், கண்ணபிரான் துயிலெழும் காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அவன் மனதாலே அவர்களை அனுமதித்து விட்டான். உடனே அவனை பார்த்து, வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, நீ மனதாலே நினைத்தாலும் வாயாலே எங்களை விடமாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள். சரி, கதவை திறந்து கொண்டு நீங்களே உள்ளே செல்லுங்கள் என்று சொன்னான். இல்லை இல்லை, இது நீ பண்ணக்கூடிய கைங்கரியம், உனக்காக கண்ணபிரான் கொடுத்திருக்கிறான், நீதான் திறக்க வேண்டும். நீ நேசநிலை கதவம் நீக்கு. இந்த கதவு எப்படி இருக்கிறது? நேசக்கதவு, கண்ணபிரான் மீது மிகவும் பாசம் இருக்கக்கூடிய கதவாக இருக்கிறது, நிலைக்கதவாக இருக்கிறது. எந்த விரோதியும் சட்டென்று இந்த கதவை தாண்டி உள்ளே போய்விட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேசநிலை கதவம் நீயே நீக்க வேண்டும், நீயே திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று இந்த கோயில் காப்பான் வாயில் காப்பான் இருவரையும் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.